ஓம் ஏகதண்டாய தத்புருஷாய உத்மகே வக்ரதுண்டாய தீமர் தன்னோ தந்தி பரஸ்வோதியா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய. தை பிறந்தால் வழி பிறக்கும். நிச்சயமாக தை திருநாள், தை மாத பலன்கள், தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அது ஒவ்வொரு தையிலும் எல்லாருக்கும் நல்லது நடக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தையில் நிச்சயமாக மிகப்பெரிய யோகத்தை அனுபவிக்க போகிறீர்கள். இதை எழுதி தரேன், அப்படியே நடக்கும். முக்கிய இதுக்கு காரணம் ஸ்ரீ விசுவாச ஆண்டு தை மாதம் 1ஆம் தேதி 15/1/2026 வியாழக்கிழமை, குருவோட நாள் வியாழக்கிழமை. கேட்டை நட்சத்திரம், அதே நேரம் விருத்தி யோகம். இப்படிப்பட்ட யோகம் அமைவது ரொம்ப கஷ்டம். இந்த யோகம் விருத்தி யோகம். நல்லா கவனிங்க. 15ஆம் தேதி தை 1ல் 15ஆம் தேதி ஆங்கில தேதி 15. இந்த 15க்கு 1 + 5 6 சுக்கிரனுடைய ஆதிக்கம். அடுத்து வியாழக்கிழமை குருவோட நாள். அடுத்து கேட்டை நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். ஆக 2 ராஜ கிரகங்கள், குரு சுக்கிரன், 2 ராஜ கிரகங்கள். அடுத்ததாக கேட்டை நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். தொழில், இது ஒரு ராஜ கிரகம் தான். தொழில், வியாபாரம், சொத்து சுகங்கள், அடுக்குமாடி கட்டடங்கள், டாக்குமெண்ட். இது டாக்குமெண்ட், தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட கிரகம், சொத்து சுகங்களை தரக்கூடிய கிரகம் புதன். அப்படிப்பட்ட கேட்டை நட்சத்திரத்தில், கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டும் என்பார்கள். ஆக 2 ராஜகிரகங்கள், 2 ராஜகிரகங்கள் யோகத்திலும் மிகப்பெரிய தொழில், சொத்து சுகங்கள், பத்திரங்கள், டாக்குமெண்ட், பத்திரங்கள், வியாபாரங்கள் விருத்தி செய்யக்கூடிய கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டும். எத்தனை பேர் கோட்டை கட்ட போறாங்க, எத்தனை பேர் கோட்டைக்கு போக போறாங்க அப்படின்றத எல்லாருக்கும் தெளிவா பார்ப்போம். இது பொது பலன். இந்த தை மாதத்தின் பலன் பொது பலன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் தான் உங்க தலையெழுத்து, இந்த தை மாசத்தினுடைய தலையெழுத்து உங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் தெளிவா தெரியும். இது கோடிக்கணக்கான பேருக்கு பொது பலன். அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. சரிங்களா? இப்ப தை மாதம், தை பிறந்தால் வழி பிறக்கும். யாருக்கெல்லாம் வழி பிறக்க போகுது பார்ப்போம். தை பிறந்தால் வழி பிறக்கும். தை மாத பலன்கள், ஆச்சரியமான பலன்கள், அற்புதமான யோகங்கள். தனுசு ராசிக்கு எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ வேதனைகள். அந்த வேதனைகள்லாம் நீங்கி ஒரு மகிழ்ச்சியான ஒரு தை மாதம் உருவாக்கக்கூடிய மகிழ்ச்சியான காலம். காசு பணம், தொழில், வருமானம், முன்னேற்றம், காசு பணம், நல்ல திருமண வாழ்க்கை, இதெல்லாம் அமையக்கூடிய தேதிகளை மட்டும் சொல்றேன். அதை எழுதி வச்சுக்கோங்க. எழுதி தர அப்படி நடக்கும். முதல் தேதி, முதல் பிரிவு, அதாவது தேதிகளில் முதல் பிரிவு என்ன பிரிவுன்னா, நல்ல தொழிலில் வருமானம், உயர் பதவி, உத்தியோகம், உயர் பதவி அடையக்கூடிய காலங்கள். அந்த தேதியை சொல்கிறேன். 21, அதாவது 24/1/2026 முதல் 24/1/2026 முதல் 27/1/2026 வரை. இது ஒரு 4 நாள். அடுத்ததாக 6/2/2026 முதல் 6/2/2026 முதல் 9/2/2026 வரை. புரிஞ்சுட்டீங்களா? இது ஒரு 4 நாள். அதாவது தை மாசம்னா தை மாசம் முழுவதும் 30 உங்களுக்கு நல்ல யோகங்கள் ஏற்படாது. அதில் இது நான் சொல்லக்கூடியது ராசி அம்சம். அதாவது அம்சம் என்பது ஒரு நல்ல கவனிங்க. அம்சம் என்பது ஒரு யோக பலனா ஒரு ஜாதகருக்கு அப்படியே செய்யும். ராசி அம்சம் சொல்லி 2 கட்டம் இருக்கு. வெறும் ராசி கட்டத்தை மட்டும் வச்சு பலன் சொல்லக்கூடாது, அம்சத்தையும் பார்க்கணும். அந்த அம்ச பலன்களை பார்த்து தான் உங்களுக்கு பலன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது அப்படியே நடக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதான் தேதியை கணிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த தேதிகளை நிச்சயமா பாருங்க, உங்களுக்கு நல்லா நடக்கும். எழுதி தரேன், நல்லா நடக்கும். அடுத்த தேதி
27/1/2026 முதல் 10/2/2026 வரை, 27/1/2026 முதல் 10/1/2026 வரை இதில் என்ன நடக்கும்ன்றீங்க? திடீர் சொத்துக்கள், திடீர் பதவிகள், திடீர்னு பிள்ளைகளுக்கு பெரிய பதவி, நிச்சயமா உறுதியா ஆக மிகப்பெரிய கட்டடம், அப்பார்ட்மெண்ட், சொத்துக்கள், கட்டடங்கள், பூமிகள், சொத்துக்கள் இதெல்லாம் பத்திரம் போடக்கூடிய காலம். பத்திரம் போடக்கூடிய காலம் நிச்சயமா நடக்கும். அதில் எந்தவித மாற்றமே இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதாவது அதே நேரத்தில் நிச்சயமா உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் சொத்து நிறைய சேரும். உங்க பிள்ளைகளுக்கு சொத்து சேரும். பிள்ளைகளுக்கு பெரிய பதவி வரும், அதிகாரத்துவம் அந்த பதவி வரும். தனுசு ராசிக்கு ஒரு நிர்வாக பொறுப்பு, புதிய பதவி, புதிய தொழில், புதிய முதலீடு, புதிய தொழில் சிறப்பாக இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? சரி, அடுத்ததாக ஒரு முக்கியமான தேதி. என்ன தேதி? அதாவது எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் வருமானங்கள், காசு பணம் கைக்கு வரக்கூடிய காலம். எத்தனை பிரச்சனை இருந்தாலும் வெற்றி பெறுவது, வெற்றி நாயனாக வெற்றி பெறக்கூடிய காலங்கள். இந்த தை மாதத்தில் மிகப்பெரிய தொழில் வெற்றி, வருமானம், காசு பணம் கொட்டக்கூடிய யோகம். பல பிரச்சனைகளை ஈடுபட்டு வெற்றி அடைவது, வருமானம் பெறுவது, காசு பணம் அப்படியே கொட்டும் அந்த காலங்கள். 20/1/2026 முதல் 28/2/2026 வரை இந்த தேதியெல்லாம் புரிஞ்சுட்டீங்களா? 28/2/2026 முதல் 26 வரை, 20/1/2026 முதல் 28/2/2026 வரை பிரமாசம். ராஜ யோகம், சுக்கிர யோகம், ராஜ கிரகங்கள், ராஜபோக வாழ்க்கையை கொடுக்கும். காசு பணத்தை கொட்டி கொடுக்கும். சுக்கிரன் கொட்டி கொடுக்கக்கூடிய காலம். புரிஞ்சுட்டீங்களா? அரசாங்கத்தின் மூலம் செய்கிற தொழில் மூலம் வருமானம் பெறக்கூடியது, முன்னேற்றம் பெறுவது, அரசு பதவி பெறுவது, அரசியலில் பதவியை சாதிப்பது, பேரும் புகழ் அந்தஸ்து கிடைப்பது முதல் பகுதி. அடுத்து சொத்துக்களை முடிக்கக்கூடியது இரண்டாவது பகுதி. மூன்றாவது பணமாக சேர்வது, செல்வங்கள் சேர்வது, ஆடை ஆபரணங்கள் சேர்வது, அலங்காரங்கள் சேர்வது, வாகனங்கள் அனுபவிப்பது, இதெல்லாம் மூன்றாவது பகுதி. இந்த தை மாதமே 3 பகுதியாக உங்களுக்கு சிறந்த யோகங்கள், அற்புதமான யோகங்களாக அமையும். அதே நேரம் தனுசு ராசினியர்களே, இது பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. சரிங்களா? வெற்றி நிச்சயம், அதில் மாற்றமே இல்லை. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாலசித்தர். நன்றி, வணக்கம்.